ஹப்போட டிசைன் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போது என்னென்னா இது வந்து லேயர் 1 டிவைஸ். இது வந்து லேயர் 1 டிவைஸு. ஸோ இது ஏன் லேயர் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இதுக்கு பிரைனுன்னு ஒன்று இல்லை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லலாம். இதுக்கு பிரைனுன்னு ஒன்று இல்லை. ஒன்றுன்னு இல்லாததால் இப்போ இந்த PC1 இந்த PC5 கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பேசிக்காக என்ன பண்ணணும், இப்போது இந்த PC1 கம்யூனிகேட் பண்ணுதுன்னா அது ஹப்புக்கு வரும். இதுதான் ஹப்பு. ஸோ இந்த ஹப்புக்கு வரும். இந்த ஹப்பு என்ன பண்ணணும்னா, PC5 எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி அந்த போர்ட்டுக்கு அந்த ரிக்வெஸ்ட்டை ஷேர் பண்ணணும், அந்த கம்யூனிகேஷனை கொடுக்கணும். பட் இந்த லேயர் 1 அப்படிங்கிறதால இது என்ன பண்ணணும்னா, இதுக்கு தெரியாது இந்த PC5 இந்த போர்ட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடும். எல்லாருக்கும் PC1 PC1 தான் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ண போகுது. ஸோ PC2 PC3 PC4 PC5 இது எல்லாருக்குமே ஓவராலாக ஷேர் பண்ணி விட்டுரும். ஸோ ஷேர் பண்ணதால் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த PC5 இந்த கம்யூனிகேஷன் இந்த ரிக்வெஸ்ட் நமக்கு தான் வந்திருக்குன்னு இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ மற்றதெல்லாம் டிலே ஆகிடும், மற்றதில் அந்த ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிடும். இப்படி நடக்கிறதால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, கொலிஷன் அப்படின்னு ஒன்று ஆகிடும். ஸோ கொலிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ PC1 என்ன பண்ணுது, PC5க்கு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது. ஸோ அதே டைம் PC2வும் PC5 கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுமா. இந்த ரெண்டு ரிக்வெஸ்ட்டும் சென்ட் பண்ணுற டைமில் இந்த இடத்துக்கு வந்து இப்போ PC5க்கு போகும்போது இந்த ரெண்டு ரிக்வெஸ்ட்டும் கிளாஷ் ஆகும். ஸோ இந்த இடத்துல கிளாஷ் ஆகி என்ன பண்ணுன்னா, அந்த பாக்கெட்டு ட்ராப் ஆகிடும். ஸோ பாக்கெட் ட்ராப் ஆகிடுச்சுன்னா ரிக்வெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடும். ஸோ அகெயின் நம்ம ரிக்வெஸ்ட் ரீசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாஷ் ஆகிறது தான் நம்ம கொலிஷன் சொல்லுவோம்.